சிவசங்கர்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. உங்கள் ஹெட் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காராம், யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல நீங்க உங்க தலைப்பே அர்த்தம் உள்ளதா அப்படின்னு தான் வச்சிருக்கீங்க. அவங்க பேச்சு என்னைக்கு அர்த்தம் உள்ளதா இருந்திருக்கு சார்? 365 நாளும் அவதூறுகளை தானே ஆயுதங்களா வச்சிருக்காங்க. இல்ல அர்த்தம் இருக்குன்னு போடலாம், அர்த்தம் இல்லைன்னு ரெண்டாவது. இல்ல அர்த்தம் இல்லாத பேச்சுக்கள் தானே சார், அவதூறுகள் தானே ஆயுதம் அவங்களுக்கு. தொடர்ந்து 365 நாளும் எழுந்தாலும் விழிச்சாலும் தூங்கினாலும் கனவுல கூட அதிமுக அதிமுக அதிமுகவை கண்டு அவ்வளோ பயம். துணை முதலமைச்சர் சொல்றாரு ஹெட் ஆபீஸ் பிரான்ச் இதெல்லாம் சொல்றாரு. அதுதான் எனக்கு இந்த தாவரத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. தாவரத்தை பத்தி யார் வேணாலும் பேசலாம். டிரான்ஸ்ஃபர் இல்ல தாவி எத்தனை பேர் தாவியும் தாவரத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? தாவரத்தை யார் வேணாலும் பேசலாம். உதயநிதி ஸ்டாலின் பேச முடியுமா? அப்படி தாவி தாவி வந்தவங்கள தானே நீங்க தியாகின்றீங்க. அப்படி தாவி தாவி வந்தவங்கள தானே தியாகின்றீங்க. அப்ப நீங்க பேசலாமா? உங்க கட்சிக்கு வந்து தாவி வந்துட்டா தியாகி, அடுத்த கட்சிக்கு போயிட்டா அது என்ன பிரான்ச் ஹெட் ஆபீஸ் பவர் சென்டர். ஒரே ஒரு விஷயம் சொல்ற பாருங்க சார், எங்களுடைய பொதுச் செயலாளர் 175வது கூட்டம் நேற்று சந்திச்சது. 175வது கூட்டத்தில் அந்த சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், என்ன பிரச்சனைகள் நடக்குது தமிழ்நாட்டில், கொலை கொள்ளை கற்பழிப்பு விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுறாரு. தனி மனித வெறுப்போ தனி மனித தாக்குதலோ பற்றி அவர் பேசல. இன்னொரு விஷயம், நீங்க சொல்றீங்களா ஹெட் ஆபீஸ் பிரான்ச்னு, இன்னைக்கு திமுக வழி நடத்துவது யாரு? மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் கிழக்கு வடக்கு எல்லாமே யாரு? இங்க இருக்க சேகர் பாபுல ஆரம்பிச்சு ராஜ கண்ணப்பன் ஜெகத் ரட்சகன் ஏவாவேலு அனிதா தங்க தமிழ் செல்வன் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க சார். முத்துசாமி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் இன்னைக்கு அதிமுக இருந்து போயிருக்கிறாங்க. சரி, பொறுப்பு நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இன்னைக்கு திமுக வழி நடத்துறதே யாரு? நீங்க பேசலாமா ஹெட் ஆபீஸ் பிரான்ச்? அப்ப அவங்கள யாருடைய பிரான்ச்? திமுக இருந்தவங்க அதிமுக இருந்து போனாங்க. இதுதான் சார் சொல்றேன். நான் அதான் சொல்றேன். சரி, அதிமுக எங்க இருந்து போச்சு சார்? இருங்க, அது நாங்க இன்ன வரைக்கும் யாரையும் நம்பி இல்லையே சார். நாங்க வந்து ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்கலையே. ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்கற நீங்க அதிமுகவே திமுகவில இருந்து நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஆரோக்கியமான விவாதத்துக்கு வாங்க சார். அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு வாங்க. நீங்க பிரான்ச் ஹெட் ஆபீஸ், அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் ஹெட் ஆபீஸா இருந்துச்சு, அதை பத்தி என்ன சொல்வீங்க? அதுதான் உங்களுக்கு ஹெட் ஆபீஸா இருந்துச்சு, அது சொல்றபடி தானே நடந்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கும். இல்ல அதுல ஒரு பொருள் என்னன்னா, செங்கோட்டையன் நீங்க கூட்டணியில இருக்கப்பவே டெல்லிக்கு போறாரு, அமித்ஷா மீட் பண்றாரு. அதாவது அமித்ஷாட்ட ஒன்னா இருக்குன்றத பத்தி பேசுனேன் அப்படின்னா, நீங்க கூட்டணியில இருக்கிறப்பவே மீட் பண்றாரு. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், அதுக்கப்புறம் இங்க இவரோட வர விஜயோட வர செயல்பாடுகளுக்கு அவங்க கட்சிக்கான தண்டனை கொடுத்தாச்சு, அவங்க கட்சி விட்டு விலக்கியாச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சியில இருந்து இப்ப போனார் அன்வர் ராஜா போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, மைத்ரேயன் போயிருக்காரு, PH மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு. இவங்க எல்லாம் யாருடைய பிரான்ச்சா போயிருக்காங்க? ஓபிஎஸ் பிரான்ச்சா டிடிவி பிரான்ச்சா யாருடைய பி டீம்? இப்படி விவாதத்தை கொண்டு போனா என்ன சார்? இப்ப வந்து நிர்வாக சீர்கேடுகளை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க பிரான்ச் பவர் சென்டர் அதெல்லாம் எங்களுக்கு இல்ல சார். இங்க பாருங்க, அதிமுக கடைக்கோடியில அடையாளம் இல்லாத ஒரு தொண்டனை கொண்டு வந்து அடையாளப்படுத்தி பயிற்சி கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி எல்லா முகவரியும் கொடுத்த பிறகு அள்ளிக்கிட்டு போய் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு மொத்தமே. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? வேலை செய்ய முடியாது, வேர்வனா பயம், வேலைன்னா பயம். அதிமுகல பயிற்சி கொடுத்த நிர்வாகிகளை கொண்டு போய் தான் இன்னைக்கு நீங்க ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க பேசக்கூடாது. வேலை செய்யாம வந்து ஆட்சியில திரும்ப வந்திருக்காங்க, தொடர்ந்து தேர்தல்களை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துல ஒரு தேர்தலை ஜெயிக்கலாம், தொடர்ந்து திசையில எடுத்துங்க. நீங்க கிழக்கு மேற்கு வடக்கு எல்லாத்துல பொறுப்பு அமைச்சர்கள் யாரு? செல்வ கணபதி யாரு? ராஜகண்ணப்ப யாரு? அனிதா யாரு? அதிமுக இருந்து போனவங்க. தாவாவேலு யாரு? ரகுபதி யாரு? லட்சுமணன் யாரு? யாரு அவங்க எல்லாம் யாரு? சேகர் பாபு யாரு? வட சென்னையில இவங்க எல்லாம் அதிமுக ஆள் பிடிச்சு கொண்டு போய் நீங்க வந்து ஏன் மேடம் உங்ககிட்ட இருந்து போறாங்க? அதை ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? நாங்க வெச்சமா? ஏன் இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல போனவங்க. இப்ப அதை எடுத்துங்க. அதனால வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல இருந்து போனவங்க. அததான் நான் எடுத்துங்க. ஒரு கட்சி இருந்து இன்னொரு கட்சிக்கு போது இன்னொரு கட்சி. ஆனா நாங்க எந்த இடத்துல ஆள் பிடிச்சி திமுக இருந்து இவங்களை கொண்டு வந்து பொறுப்பு அமைச்சரா போட்டு நாங்க வந்து ஒரு நாள் என்ன சொன்னாரு பிரச்சாரத்துல 21 பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? நான் ஆட்சி அமைச்ச உடனே முதலமைச்சர் ஆன செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பினார். அந்த செந்தில் பாலாஜியே நீங்க தியாகின்றீங்க. அதனால இந்த தாவரத்தை பத்தியோ ஹெட் ஆபீஸ பத்தியோ பிரான்ச்ச பத்தியோ உதயநிதி பேசக்கூடாது. நிர்வாக சீர்கேடுகளை பத்தி நாங்க விமர்சனம் வச்சா அதுக்கு பதிலடி கொடுங்க. ஓகே, கேப்போம். விசிகாவில் இருந்து திரு பாவலன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள்ட்ட. திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், நீங்கள் வந்து பாஜகவின் பல கிளைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றீங்க. அதிமுகலேருந்து திமுகவுக்கு வர்றாங்களே, அப்போ அது எப்படி கிளையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான் பார்க்கணுமான்னு கேட்குறாங்க சார். மைத்ரேயன் வந்தாங்க, இப்போ மனோஜ் பாண்டியன் வந்தார், அன்வர் ராஜா வந்தார். ரைட் சார். சார் கேட்குதா சார்? எஸ் எஸ் எஸ்.
ஒன்றும் இல்லை. இப்போ சிவசங்கரி மேடம் பேசுனதை ஃபுல்லாக கேட்டேன். அவங்களுக்கு என்னப்போ பெரிய வருத்தம்னா, நீங்கள் வந்து திமுக அண்ணா திமுகவோட இருந்து திமுகவுக்கு வராங்களே, அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வழி நடத்தலையா? இப்போ திமுகவை ஒவ்வொரு மண்டல வாரியா மாவட்ட வாரியா இவங்களெல்லாம் வழி நடத்தலையா? இப்போ அதனால் என்ன ஆயிடுது அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுனாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, உங்களால் அதில் வந்த ஒரே ஒருத்தர் அழகாக தெளிவாக சொன்னார். எங்களை அடித்து துரத்துகிறார்கள், நாங்கள் அனாதை போல் நடுரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு. இப்போ கடைசியாக வந்த மனோஜ் பாண்டியன் பேசும்போது தெளிவாக எல்லாத்தையும் சொன்னார். அப்போ எங்கள் தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் உணர்வுபூர்வமாக சொன்னோம். கவலைப்படாதப்பா, ஒரு புள்ள என்ன தப்பு பண்ணிட்டு அது ரோட்டில் நின்னாலும் பெத்த தாய்க்கு தான் தெரியும் அந்த அருமை. அதனால் அந்த தாய்க்கு தான் தெரியும் பால் கொடுக்குற அருமை. அதனால் கவலைப்படாத, பசியோடு இருக்க பா தாய் வீட்டுக்கே வந்துருன்னு தாய் உள்ளத்தோடு அவங்களெல்லாம் சேர்த்து ஆளுக்கு ஒரு இடத்துல வேலையை கொடுத்து நாங்கள் வழி நடத்துகிறோம்னு சொன்னால் கேள்வி என்னன்னு முதல்ல சிவசங்கரி புரிஞ்சுக்கணும். இப்ப அதிமுக தலைமை உள்ளத்தோடு அரவணைக்கிறீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், தாவேக்காவை அதை பண்ணிருக்குன்னு பார்க்க வேணாமா? மேல போயிட்டாங்க, டெல்லியில கேட்டாங்க, டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு அப்படின்னு தாய் வீடுன்னு நான் பெருமையோட சொல்லிட்டேன். பிஜேபியை தாய் வீடுன்னு சொல்ற துணிச்சல் தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்காக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சிவசங்கரி வாயை திறந்து சொல்லுங்க, பிஜேபி எங்கள் தாய் வீடு இல்லை சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், தலைமையை யார் வழி நடத்துறாங்கிறது தான் இப்போ கொஸ்டினா வந்தது. எங்க துணை முதல்வர் ரொம்ப நாசுக்கா அழகா பக்குவமா அவர் முறையா என்ன சொன்னார் பாருங்க. இருக்கிற 2-3 கட்சி எல்லாம் கிளை மாறி போயிட்டாரு செங்கோட்டையன். அதனால அவர் ஹெட் ஆபீஸ்ல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாரு. இப்ப அவர் ஒன்றும் மறைச்செல்லாம் பேசல, ஒரு துணை முதல்வர் ஓப்பன்ல தான் பேசினார். நாங்க அடிக்கடி சொல்றோம், இது அதிமுக, அது அதிமுகங்கிறத விட அண்ணாங்கிற பேர் எடுத்துட்டு ஆரிய திமுகவா இருந்தது. அது அந்த அம்மா இருக்க வரைக்கும் இருந்தது. அதுக்கு பின்னால இப்ப அமித்ஷா திமுகவா மாறி போச்சு. இவ்வளவுதான் எங்களோட வாதமா இருந்தது. அது ஒரு காலம் கூட்டணியில இருக்காங்க, விமர்சிக்கிறீங்க, கூட்டணியை விட்டு வெளியே வந்தப்ப விமர்சிச்சீங்க, தாவேக்காவை இந்த லிஸ்ட்ல கொண்டு வரீங்களா? ஏன் சார் தாவேக்கா மட்டும் என்ன சார், அதிமுக எடப்பாடியே தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவர்னு நான் உங்க டிவிலேயே 10 முறை பேசியிருக்கேன். அவரே அங்கே அவரால் பிரான்ச் ஆபீசர் மாதிரி தான் உட்கார்ந்துருக்கார். ஹெட் ஆபீஸ் அங்கே இருக்கு. அதனால இதுல வந்து தாவேக்கா மட்டும் என்ன எங்க போய் வாழுது? அது வேற ஒன்றும் இல்லை சார். திமுக நான் அடிக்கடி சொல்ற மாதிரி திமுக திண்ணையில வளர்ந்தது, இந்த தாவேக்காங்கிறது ஒரு பண்ணையில வளர்ந்தது. அதனால அது பனையூர் பங்களாவுக்குள்ள அடைஞ்சிருக்கு. அதனால அதை போய் ஒரு அரசியல் கட்சின்னு நீங்க ரொம்ப பெருசுப்படுத்தியெல்லாம் தயவு செய்து கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதீங்க. அது வந்து எடப்பாடிக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். செங்கோட்டையன் போனாருன்னா போன வேகத்துக்கு அவரு நெஞ்சில கையை வச்சு என்னையா அந்த படம் இருக்குன்னு கேட்டானுவான். ஆமா வச்சுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. சரி அந்தம்மா படத்தை நெஞ்சில வச்சுன்னா எங்க தலைவர் விஜய் படத்தை எங்க வைப்பன்னு கேட்டானுவான். எழுந்து போயிட்டாரு கோச்சிக்கிட்டு. அது இயல்பா அவரோட வேற வழி இல்லை சார். அது ஒரு தர்ம சங்கடம். எங்க துணை முதலமைச்சர் ஓப்பனா தானே பேசுறார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி பேச்சுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேக்குறாங்க சார். அதுல எந்த விதத்திலையும் அர்த்தம் இல்லாமல்ல முறையா சொல்றார். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுகவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழனுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம். தமிழன் யாரால முடக்கப்பட்டான்? அந்த சங்கிகளால முடக்கப்பட்டான். இங்க என்னடா போர் நடக்குதுன்னா அது ஆரிய திராவிட போர். அதுக்கு எப்படா ஒரு திராவிடம் அடிமையாகலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு அவர் திரும்பியும் சொன்னார், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன் அப்படின்னு அண்ணா சொன்னார். அதே தான் இப்ப திரும்பி எங்க பேராசிரியர் கூட சொன்னார். மொழி உணர்ச்சி உள்ளவன் தமிழன், அதே மொழியோட மான உணர்ச்சி உள்ளவன் சுயமரியாதை உள்ளவன் திராவிடன். ஆனா எடப்பாடிட்ட போய் கேட்டா இந்த திராவிடங்கிறவடெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் யாராவது படித்தவங்களை பார்த்து கேளுங்கன்ட்டு போயிட்டாரு. இது அவர் ஓப்பன்ல சொன்னார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு எடப்பாடியை மாத்தினது யாரு? சோ அது அமித்ஷா கண்ட்ரோலுக்கு அதிமுக போயிடுச்சு. சோ அந்த தாவேக்கா போயிடுச்சு. இந்த ரெண்டையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதனால ரெண்டுமே பிரான்ச் ஆபீஸ் தான்.
இது ஹெட் ஆபீஸ் அதிமுக டெல்லியில இருக்கு. பாஜக எடுக்குது அமித்ஷா அப்படின்னு பார்வையில கிடையாது சார். அடுத்த ஒரு தாய் இல்லன்றத பத்தி சொன்னாரு. உங்க கட்சியில கொடி கட்டின சேர் போட்ட தொண்டர்கள் எல்லாம் நீங்க தாய் இல்லமா எம்எல்ஏ ஆக்க மாட்டீங்க. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து தாய் இல்லத்தோட அனுப்பிச்சிப்பீங்களா? முதல்ல உங்க கட்சியில உங்களுக்கு சேர் போட்ட கொடி கட்டின தொண்டரை பாருங்க சார். தாய் இல்லத்தை பத்தி அவங்க பேச வேணாம். அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, எடப்பாடியாரை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, அந்த திராவிடர் இது இன்னைக்கு 3 மாசம் இருக்கு, 90 நாள் தான் இருக்கு ஆட்சி முடியறதுக்கு. எத்தனை தடவை முதலமைச்சர் பிரஸ் பார்த்தாருன்னு கேளுங்க. பிரஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவர் போற இடங்கள்ல எல்லாம் பிளைட்டை விட்டு இறங்கும் போது ஏறும்போது கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு சாதாரண விஷயத்தை இன்னுமே கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் எங்க கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ அதை கேட்கணும். போற போக்குல கேட்டா அது ஒரு விமர்சனமா சார்? அதுக்கு என்ன விளக்கு எங்க கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கு சொல்லுவாரு. ஓகே, கேட்போம். நான் திரு சம்பத் அவர்கள்ட்ட. திரு சம்பத், நீங்க சிவசங்கரி மேடத்துல ஒண்ணு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு அதிமுகவால என்ன பலன் கிடைக்கும் இனிமேல், இல்ல கிடைச்சதுன்னு கேளுங்க. மாநில உரிமையில இருந்து மொழி நீங்க உங்க கட்சி அடமான வைங்க. உங்க கட்சி அடமான வைங்க. நீங்க போய் அடமானமா இருங்க. சூர்யா சிவசங்கரி இன்னும் கொண்டு போய் மொத்தமா அது எந்த விதத்துல ப்ளீஸ் மேடம், 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 ப்ளீஸ்